பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க நடந்து வந்த பாதையெல்லாம் யார் தான் சுமந்து கொண்டு வந்தது? கர்த்தர் தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. திரும்பி பாருங்க. உங்களுடைய பாதைகள்ல எவ்வளோ ஆபத்துகள் வந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் யார் தான் உங்கள சுமந்து கொண்டு வந்தது? பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய தோள்களின் மேல் உங்களை சுமந்து கொண்டு இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் மட்டும் இல்ல, இனிமேலும் நடத்துவார். எதுவரைக்கும்? உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் உங்களை இப்படியே அவர் சுமந்து கொண்டு போவார். தகப்பன் பிள்ளைய கொஞ்ச காலத்துக்கு தான் சுமக்க முடியும். ஆனால் நம்மளுடைய பரம தகப்பன் நம்மளுடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நிச்சயமா நம்ம யாருடைய தோள்களின் மேல இருக்கிறோம்? அவருடைய தோள்களின் மேல இருக்கிறோம். அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். அவர் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தோள்களின் மீது நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் கைகள்ல ஏந்திக்கணுமோ அப்பெல்லாம் கைகள்ல ஏந்தி கொள்ளுகிறார். எப்பெல்லாம் தோள்களின் மேல சுமந்து கொள்ளணுமோ அப்பெல்லாம் தம்முடைய தோள்களின் மீது சுமந்து கொள்ளுகிறார். நீங்கள் நடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீங்க திரும்பி பார்க்கும்போது அவருடைய கால் தடங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க அவருடைய தோள்களின் மீது இருக்கிறபடியினால நம்மளுடைய கால் தடம் இருக்காது, அவருடைய கால் தடம் தான் இருக்கும், இல்லையா? ஆமென். மூன்றாவதாக அவர் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். தப்புவிப்பேன்னா என்ன அர்த்தம்? ஆபத்திலிருந்து அவர் தப்புவிக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எதுக்கு தப்புவிக்கிறார் அவர் நம்மை? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். வேடன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பறவைகளையும் மிருகங்களையும் பிடிக்கிறதுக்கு தான் வேடன் போவான், இல்லையா? கண்ணி வைக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த மிருகங்களும் பறவைகளும் அறியாத நேரத்துல கண்ணியை வைத்து விட்டு ஒளிந்து கொள்வான். ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா அந்த பறவைகளோ மிருகமோ வராது. ஏன்னா தெரியும், கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மிருகங்கள் உஷாராயிடும். அதனால இவன் என்ன பண்ணுவான்? கண்ணிய மறைவிடங்களில வைத்து விட்டு, அதை தெரியற மாதிரி வைக்க மாட்டான், மறைவிடங்களில வைத்து விட்டு இவனும் போய் மறைந்து கொள்வான். அப்போ அந்த பறவையோ இல்ல மிருகமோ ஈஸியா சிக்கிக்கும். அதை சிக்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அதை கொண்டு போய் அடிச்சு சாப்பிடுவான். அடிச்சு அதோட தோலை விற்கிறது, அதோட மாம்சத்தை விற்கிறது, இப்படி பல காரியங்களை அதை கொண்டு அவன் சம்பாதிக்க பார்ப்பான். அப்படி ஒரு வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். வேடனுடைய கண்ணினா என்ன? சாத்தான் நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள். நம்ம தேவனை நோக்கி அதிகமா போகும்போது சாத்தான் என்ன செய்வான்? இவனை எப்படியாவது ஒரு கண்ணியில சிக்க வச்சு, இவனை அகப்பட வச்சு, இவனுக்காக கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், அந்த தரிசனத்தை நிறைவேற விடாம பண்ணிடணும்னு சொல்லி சாத்தான் எவ்வளோ முயற்சி பண்ணுவான். இப்படிதான் யோசேப்பின் வாழ்க்கையிலையும் எவ்வளோ கன்னிகளை வச்சான், இல்லையா? யோசேப்பின் அண்ணன்கள் அவனை கொல்ல பார்த்தாங்க. அவனை என்ன பண்ண பார்த்தாங்க? கொலை செய்ய பார்த்தாங்க. அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனை தப்புவித்து அவனை வேறு தேசத்துக்கு அனுப்பி வச்சு அந்த இடத்துல அவன் அடிமைத்தனத்துல இருந்தான். அந்த இடத்துலயும் இவன் இவ்வளவு தூரம் வந்துட்டானே, இவனுடைய தரிசனம் நிறைவேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் மறுபடியும் ஒரு கண்ணியை ஏற்படுத்துறான். என்னது அது? போத்திபாரின் மனைவி அவனுக்கு ஆசை வலையை விரித்து அவனை எப்படியாவது தன்னுடைய ஆசை கிணங்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த யோசேப்பை அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். அந்த வீட்டில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஆனால் அவங்களெல்லாம் அவள் போய் டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுறா? யோசேப்பை தான் டிஸ்டர்ப் பண்ணுறா. ஒவ்வொரு நாளும் அவனை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கும்படியா அவள் அழைக்கிறா. ஆனால் யோசேப்பு அதுலேருந்துலாம் விலகி ஓடுறான். தெரியுது இது சாத்தானுடைய கண்ணி என்னை கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேராக இதை கூட்டிட்டு போவாது, என்னை இந்த இடத்துலயே அழிச்சு போட்டுடும் அப்படின்னு யோசேப்பு நன்றாக அறிந்திருந்தான். அவனுடைய தரிசனத்தை அவன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்பி இருந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை முழுவதுமாக பற்றி கொண்டான். அதனால இந்த வழியில இருக்கிற அந்த கண்ணிக்கு தன்னை தப்புவித்து கொண்டு இருக்கிறான். யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். அந்த கண்ணியிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். எப்படி அவனுக்கு ஞானம் வந்தது? அவ பிடிச்சி இழுத்தாலுமே, அவனுடைய உடையை பிடித்து இழுத்தாலுமே அந்த உடையை உதறி விட்டு வெளியில ஓடணும்னு அவனுக்கு எப்படி ஞானம் வந்தது? அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. ஏன் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, அவன் தினந்தோறும் கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்துல இருந்தான். என்னதான் வெளி தேசத்துல இருந்தாலும், அடிமைத்தனத்துல இருந்தாலும், யாரும் இல்லைன்னாலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டான்.
கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருகிறவனாய் அவன் இருந்தான். அப்படி உட்காரும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நமக்கு பிசாசானவன் வைக்கிற கண்ணியிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அவன் ஒரு வாலிப வயதுடையவனாக இருந்தான். 17 வயது வாலிபனாக இருந்தான். அந்த வாலிப வயதில் தான் நிறைய இச்சைகள்லாம் அவங்க மனதை கலைக்க பார்க்கும் இல்லையா. அந்த வயசில் அவன் கர்த்தரை பற்றி கொண்டு அந்த இச்சைகளுக்கெல்லாம் தன்னை காத்து கொண்டு அங்கேருந்து அந்த போத்திபாரின் மனைவியோட அந்த இச்சைக்கு அவன் இணங்காமல் அவளை உதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடுகிறான். கர்த்தரை நோக்கி ஓடுகிறான். கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேராக ஓடுகிறான். இன்றைக்கு உங்களுக்கு அநேக தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த அவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும், வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சா கர்த்தருடைய சமூகத்தில் தினந்தோறும் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு அதன்படி செயல்படணும். அப்போ தான் அந்த கண்ணிக்கு நம்மளால் தப்ப முடியும். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், உண்மைதான். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையே கேட்கலை, தேவனுடைய வார்த்தையே கை கொள்ளலை, தேவனிடத்தில் உட்கார்ந்து ஜெபமே பண்ணலை, வார்த்தையை வாசிக்கலைன்னா உங்களால் எப்படி அந்த கண்ணிக்கு தப்பிக்க முடியும் இல்லையா. தேவன் மனிதனோடு கூட இருக்கும்போதே மனுஷன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணுறான், அந்த கண்ணிக்கு இரையாகி போகிறான் இல்லையா. ஆதாமோடும் ஏவாளோடும் கர்த்தர் இருந்தார். ஆனாலும் என்னதான் பண்ணாங்க, சாத்தான் விரித்த அந்த வலைக்கு அவர்கள் விழுந்து போனார்கள். சாத்தானுடைய கண்ணிக்கு அவர்கள் விழுந்து போனார்கள் இன்னைக்கு இல்லையா. அன்னைக்கு அவங்க விழுந்து போலன்னா இன்னைக்கு மனுக்குலம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு சாத்தான் வைத்த கண்ணிக்கு அவர்கள் இரையானார்கள். அந்த இடத்துல தேவன் தப்பு வைக்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவங்க விரும்பலை. இன்னைக்கு தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் விரும்பலைன்னு சொன்னால் உங்களால் அந்த கண்ணிக்கு தேவனால் கூட தப்பு வைக்க முடியாது. வேடன் வைக்கிற கண்ணிக்கு தேவனால் கூட அவங்கள தப்பு வைக்க முடியாது. இதே மாதிரி தான் தாவீதுக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டது. அவனுடைய அரண்மனை உப்பரிகன் மேலே நடந்து கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவன் இச்சைக்குள்ளாகி அந்த பெண்ணை தான் எடுத்துக்கொள்கிறான். அவள் வேற ஒருவனுடைய மனைவி, ஆனாலும் அவளை அவன் எடுத்துக்கொள்கிறான். இது தாவீதுக்கு ஒரு கண்ணியாக இருந்தது. அந்த இடத்துல அவன் ஸ்டடியாக இருந்திருந்தானா அந்த கண்ணிக்கு அவன் சிக்கியிருக்க மாட்டான். ஆனாலும் அவன் அந்த கண்ணிக்கு சிக்கி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய நியாய தீர்ப்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அதுக்கப்புறம் மனம் வருந்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பினான். அப்போ கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். இதே போல் உங்களுக்கு வருகிற கண்ணிக்கு நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யணும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய தரிசனம், தேவனுடைய வார்த்தை, இது ரெண்டு தான் உங்களை அந்த கண்ணிக்கு தப்பு வைக்குமே தவிர நீங்கள் தரிசனத்தை உணராமலும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமலும் தினந்தோறும் அதை வாசிக்காமலும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இல்லாமலும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த கண்ணிக்கு கர்த்தரால் கூட தப்பு வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பேன்.